தொடர்ந்து நம்முடைய சென்னை மண்டல செய்தியாளர் ரமேஷிடம் பேசலாம். ரமேஷ், இந்த 500 மதுபான கடைகள் மூடப்படுவதால எவ்வளவு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு அரசுக்கு? வேதவள்ளி, பாத்தீங்கன்னா சென்னை மண்டலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கின்றன. குறிப்பாக 3 மாவட்டங்களில் சேர்த்து 1000 கடைகள் இருக்கின்றன. சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 434 கடைகள் இருக்கிறது. சென்னை வடக்கு, சென்னை மத்தியம், சென்னை தெற்கு என 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 434 ஒட்டுமொத்தமாக 1000 கடைகள் இருக்கின்றன. ஒரு கடை கிட்டத்தட்ட பல லட்சம், அதாவது 1 லட்சம் ரூபாயில் ஆரம்பித்து 2 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டக்கூடிய கடைகளாக இருந்திருக்கின்றன. பல இடங்களில் அதிகமான வருவாய் உள்ள கடைகளாக கூட இருக்கின்றன. பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றது. குறிப்பாக மயிலாப்பூர் முண்டகக்கண்ணியம்மன் கோயில் அருகே உள்ள ஒரு மதுபான கடையை மூட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக பொதுமக்கள் போராடி வந்தனர். இதுபோன்ற பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்ற பட்சத்திலும் தற்பொழுது இந்த கடை என்பது குறைந்த அளவில் தான் மூடப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் மூடப்பட்டிருக்கிறது 500 கடைகள் மூலமாக ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்று அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டதாலும் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற இந்த கடைகள் மூடப்பட்டது வரவேற்பை பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நமது கோவை செய்தியாளர் மார்ட்டினிடம் பேசலாம். மார்ட்டின், இந்த 500 கடைகள் மூடப்பட்டது குறித்து கோவை மண்டலத்தில் இருக்கிற பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? நம்ம இருக்கக்கூடிய பகுதி வந்து பாப்பநாயக்கம்பாளையம் பகுதி. இங்க இருக்கக்கூடிய இந்த கடையை அகற்ற கோரி இந்த பொதுமக்கள் பல போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் இன்று இந்த கடை மூடப்படும் பட்டியலிலே இங்கே இந்த கடை வரவில்லை என்பதால் இங்கே ஆத்திரத்தில் இருக்கிறார்கள். தற்சமயம் இங்கே காவல்துறை வந்திருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம கேமரா ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். இப்ப இந்த கடை இந்த பட்டியல வரலையே, இப்ப எத்தனை போராட்டம் பண்ணிருக்கீங்க சார்? இந்த போராட்டம் வந்து 5 வரைக்கும் பண்ணிருக்கேங்க. கலெக்டர் கிட்ட மனு கொடுத்திருக்கோம், சிஎம் அனுப்பிச்சிருக்கோம். எங்களுக்கு வந்த பதில் ஒண்ணுதான், இது வந்து வர்த்தக பகுதியில் இருக்குது அப்படிங்கிறது. வர்த்தக பகுதி இது வர்த்தக பண்ற பகுதிங்களா? இது சாராய கடை வர்த்தகங்களா? இதான் வர்த்தக பகுதியா? எங்களுக்கு வந்த லெட்டர் இருக்கு, நாங்க கிழிச்சு தீயில போட்டோம். 5 முறை பண்ணிருக்க போராட்டம், மறியல் பண்ணிருக்கோம். இந்த மக்களுக்கெல்லாம் என்ன பதில்? யார் சொல்ல போறா? அம்மா சொல்லுவாங்களா? அம்மா தான் இதுக்கு உண்டான முடிவு பண்ணி அவங்க தீர்ப்பு வந்து கொடுக்கணும். கண்டிப்பா நாங்கெல்லாம் எதிர்பார்க்கிறோம். பாருங்க, குழந்தைகள்லாம் வந்து நிக்கிறாங்க, பாத்துக்கங்க. குழந்தைகள், பொதுமக்கள் எல்லாருமே நிக்கிறாங்க. தண்ணி இந்த கடையை பொறுத்தவரையிலே குடியிருப்பு பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கடை அமைந்திருக்கிறது. இதனால் இங்கே பெண்கள் வந்து தண்ணீர் பிடிக்க முடியவில்லை என்று இங்கே பலமுறை புகார் கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த வெளியிடப்பட்ட கடை மூடப்படும் பட்டியலிலே இந்த கடை இல்லாததால் இந்த பகுதி மக்கள் மீண்டும் ஒரு கொந்தளித்து இங்கே முற்றுகை செய்து வருகிறார்கள். வேதவள்ளி, மார்ட்டின், நீங்க இணைப்பிலேயே இருங்க. தொடர்ந்து நமது திருச்சி செய்தியாளர் லெனினிடம் பேசலாம். லெனின், மூடப்பட்ட கடைகள்ல பள்ளிகள், கோவில்களுக்கு அருகில் இருக்கிற கடைகள் ஏதாவது இடம்பெற்றிருக்கா? குறிப்பா அப்படிப்பட்ட பட்டியல்கள் பல்வேறு அமைப்புகள் இருந்து மாவட்ட ஆட்சியரிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம திருச்சி உறையூர் பாளையம் பஜார்ல இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டங்களும் பல்வேறு அரசியல் கட்சியினர் நடத்தியிருக்காங்க. ஆனா அந்த கடையெல்லாம் வந்து தற்போது மூடப்படவில்லை. 2 கடைகள் ஒரு பாரின் கீழ் இயங்கிக்கிட்டு இருந்த கடைகள் தான் குறிப்பாக மூடப்பட்டிருக்கு என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உறையூர்லயும் அத்தகைய கடை தான் மூடப்பட்டிருக்கு, திருவனைக்காவல்லையும் அத்தகைய கடை தான் மூடப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த டாஸ்மாக் கடைகள் மூட வேண்டும் என்று சொல்லி மக்கள் அதிகாரத்தினர் திருச்சியில் வந்து மாநாடு நடத்தினாங்க. அதுல 6 நபர்கள் மீது தேச துரோக வழக்கு என்பது திருச்சி தில்லைநகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த மாநாட்டில் பேசிய 2 சிறுமிகள் மீதும் அந்த எஃப்ஐஆர்ல வந்து அவங்க பெயர்களை வந்து சேர்த்திருக்காங்க. அரசினுடைய முடிவு டாஸ்மார்க்கை மூடுவது என்று சொன்னால் அது வரவேற்கத்தக்கது. ஆனால் அந்த மூட சொல்லி போராட்டம் நடத்திய அவர்கள் மீது தேச துரோக வழக்கை ஒன்று வாபஸ் பெற வேண்டும், அல்லது அந்த தேச துரோக வழக்கின் மீது அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது இரண்டையும் செய்யாமல் அரசு மௌனம் காக்கிறது என்ற கருத்தை வந்து அரசியல் ரீதியாகவும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர் முன்வைக்கிறாங்க. வேதவள்ளி, லெனின், நீங்க இணைப்பிலேயே இருங்க. தொடர்ந்து நமது மதுரை செய்தியாளர் நாகேந்திரனிடம் பேசலாம். நாகேந்திரன், அரசுடைய இந்த நடவடிக்கை குறித்து அதிகப்படியான டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட மதுரை மண்டலத்தை சேர்ந்த பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? வேதவள்ளி, கண்டிப்பாக வந்து மதுரை மண்டலத்தில் 200 கடைகள் வந்து அடைக்கப்பட்டுள்ளது. இது வந்துட்டு வரவேற்கத்தக்கது. ஆனாலும் இங்கு வந்து பார்த்தோம் என்றால் மதுரை மாவட்டத்தில் வந்துட்டு பொறுத்தவரை வந்து பெண்கள், அந்த மகளிர் அமைப்புகள் வந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரி அருகே மற்றும் கோயில் அருகே இருந்த கடைகளை வந்துட்டு அடைக்க சொல்லி போராட்டம் ஈடுபட்டிருந்தனர். இதில் வந்து பாதி கடைகள் வந்து அடைக்கப்பட்டுள்ளது. 15க்கு இப்ப 37 கடைகளில் மதுரை மாவட்டத்தை வந்து 2ஆக பிரித்துள்ளனர். மதுரை தெற்கு மற்றும் மதுரை வடக்கு வந்து பிரித்துள்ளனர். இதில் வந்து மதுரை தெற்குல 26 கடைகளும், மதுரை வடக்கில் வந்து
வந்து 16 கடைகள் வந்து அடைக்கப்படுறாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு 15க்கு மேற்பட்ட கடைகள் மட்டும்தான் இந்த பெண்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு மற்றும் இந்த சமூக ஆர்வலர்கள் மற்றும் அந்த குடியிருப்போர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டதன் அடிப்படையில் வந்து அடைச்சிருக்காங்க. இல்ல மீதமுள்ள கடைகள்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த குடியிருப்போர் வந்து மற்றும் அந்த மது பிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து பார் வசதி இல்ல, இந்த பார் வந்து அமௌண்ட் வந்து கூட கட்டுறதுனால ஒரு 2-3 வருடங்களாவே பார் நடத்தப்படல. இதனாலதான் வந்துட்டு அரசு வந்து இந்த கடைகளை வந்து மூடுறாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. மேலும் வந்துட்டு இப்ப தற்போது 12 மணிக்கு கடை திறந்து இரவு 10 மணிக்கு அடைச்சாலும் காலை 5 மணிக்கு வேணும்னாலும் வந்துட்டு மது பாட்டில்கள் வாங்க முடியும், அதிக விலைக்கு கொடுத்து இங்க வந்து வாங்க முடியுது. இப்ப இந்த கடைகளை வந்து இவங்க எடுக்கிறனால 100 ரூபாய்க்கு நாங்க வாங்கக்கூடிய சரக்கு இனி நாங்க வந்து 150 ரூபாய்க்கு வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிக்கிறாங்க. மேலும் வந்துட்டு இப்ப இன்னும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தமிழக அரசு வந்து டாஸ்மாக் கடையில மூடி நடவடிக்கை எடுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த டாஸ்மார்க்கு எதிராக போராடினவங்க மேல போடப்பட்ட வழக்குகள் இன்னும் அவங்க வந்து அந்த ஏழ்மையான சூழ்நிலையை அந்த நீதிமன்றங்களை சந்திச்சு அந்த வழக்குகளை சந்திச்சிருக்காங்க. அவங்க மேல போடப்பட்ட வழக்குகளையும் வந்து வாபஸ் வாங்கணும். அந்த மாதிரி வாங்கினாதே இது முழுமையான இந்த அரசு எடுத்திருக்க முடிவு வந்து சரியா இருக்கும்ன்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க. வேதவள்ளி, நிச்சயமாக தமிழகம் முழுவதும் 500 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளன. இது குறித்த தகவல்களை வழங்கிய செய்தியாளர்கள் அனைவருக்கும் நன்றி.